ஹரே கிருஷ்ணா பானுக்கும் எல்லாம் டிபோட்டிக்கும் சரி. இந்த வாரம் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்காது பண்ண போன வாரம் நம்ம 30வது அத்தியாயம் 2வது பதம் பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, the foolish man does not become averse to family life although he is maintained by those whom he wants maintained. Deformed by the influence of old age, he prepares himself to meet ultimate death. ஸோ போன வாரம் பார்த்தோம், கபில முனி அவர் தாய் தேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த குடும்பத்துல இருந்து அவன் பாவம் வழியில இருந்து சம்பாரிச்சு குடும்பத்தை இருங்க. போன வாரம் நம்ம பார்த்தோம், அவன் தப்பான வழியில இருந்து சம்பாரிச்சு அவன் குடும்பத்தை பாக்குறான். ஓகே, கடைசியில இருந்து அவன் வயசாவி அவன் மரணத்துக்கு அவன் காத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அவன் மரணம் வருது கடைசியில. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபேமிலி அட்ராக்ஷன் இஸ் so strong that even if one is neglected by family members in old age, he cannot give up the family affection and remain at home just like a dog. ஸோ இங்க பார்த்து நம்ம சில பேர் பாவத்துல சம்பாரிச்சு குடும்பத்துல அவன் வளர்க்குறான், அவன் பார்த்துக்கிறான். என் கடைசி நேரத்துல அவன் வயசாயிட்டோன்னு அவன் குடும்பத்துல எல்லாம் மனைவி பிள்ளைங்க எல்லாம் அவனை திட்டுவாங்க, ஏசுவாங்க, ரொம்ப இன்னும் மோசமா கவனிப்பாங்க. அப்படி இருந்து கூட அவன் அவன் குடும்பம் மேல சில பற்றா இருப்பான். ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த இப்படி ஒரு நாய் வெட்ட அடிச்சா கூட திருப்பி திருப்பி அந்த வீட்டுக்கு வருதோ அதே மாதிரிதான் அவன் பற்றுனெல்லாம் அந்த குடும்பத்திலே அவன் பற்றா வாழ்ந்து கொண்டிருப்பான், நாய் போல. இதான் அவங்க சொல்லப்பட்டது. ஏன்னா சில பேர் ரொம்ப பற்றோட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, தாஸ் remain at home just like a pet dog and eats whatever so negligently given to him. ஸோ கடைசி நேரத்துல சீக்கிரம் இருக்கும்போது அவன் சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. ஸோ அவன் ஒரு பாரமா தான் குடும்பத்துல அவன் பார்ப்பாங்க. அப்படி இருந்த கூட அவன் ஒரு இங்க சொல்லப்பட்டிருக்க நாய் போல எப்படி நாய்க்கு சாப்பாடு போடுறாங்களோ அதே போலதான் அவனும் கவனிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவனிச்சு கூட அவன் பற்றோட குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவன் afflicted with many illnesses such as dyspepsia and loss of appetite, he eats only a very small morsel of food and he becomes an invalid who cannot work anymore. ஸோ அவங்க வயசான காலத்துல சீக்கிரனால அவன் கொஞ்சோண்டு சாப்பிட்றான். சாப்பிட்டு அவன் முடியாம இருப்பான, வேலை செய்ய முடியாம, சம்பாரிச்சு கொடுக்க முடியாம அவன் அவன் குடும்பத்துல அவன் இருப்பான். அடுத்தது நம்ம என்ன வந்தோம்னா, in Bhagavad Gita it is said that at the time of death one will be absorbed in the thoughts which he cultivated during his lifetime. அப்படிங்களா, பகவத்கீதையிலே கிருஷ்ண பகவான் சொல்றான், வாழ்க்கை பூரா என்ன சிந்தனையிலே அவன் வாழ்ந்தானோ அந்த சிந்தனை தான் கடைசி நேரத்துல இறந்து போகும்போது அந்த சிந்தனை தான் வரமா. அவன் என்ன மாதிரி வாழ்ந்தான்னா அந்த சிந்தனை தான் வரும். அவன் பணம் 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 நினைச்சு வாழ்ந்தான்னா கடைசி நேரத்துல அந்த பணம் ஞாபகம் தான் வரும். அவன் பெண்ணு 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 நினைச்சு வாழ்ந்தான்னா பெண்ணு ஞாபகம் தான் வருமா கடைசியில. அவன் சாப்பாடு சாப்பாடு நினைச்சு வாழ்ந்தான்னா சாப்பாடு ஞாபகம் தான் வரும். இதுதான் பகவான் சொல்றான். வாழும் போது அவன் என்ன சிந்தனையில வாழ்ந்தானோ அந்த சிந்தனை தான் கடைசியில வரும். ஸோ அதனால நம்ம பக்தியில வாழ்ந்தோமோ, வாழ்க்கை பூரா பக்தியில இருந்தோமோ, கடைசி நேரத்துல கிருஷ்ண பக்கம் ஞாபகம் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ஞாபகம் வந்தா நம்ம வைகுந்த லோகத்தை அடையலாம். அதான் கிருஷ்ணா சத்தியம் செய்யும்.
A person who had no other idea other than to properly maintain his family members must have family affairs in his last thought. So இங்க சொல்லப்பட்டிருக்க பாருங்க, குடும்பத்துல வாழ்றது வந்து தப்பில்ல. ஓகே. ஆனா அந்த குடும்பத்துல இந்த பக்தியோட அந்த குடும்பத்தை நம்ம வாழ்ந்தோமா, கடைசி நேரத்துல வந்து நிச்சயமா நம்மளுக்கு வந்து கிருஷ்ண ஞாபகம் தான் வரும். ஸோ நம்மள குடும்பம் இருக்கலாம், குடும்பம் இருக்கிறது தப்பில்ல, அது ஒன்றும் தப்பில்ல. ஆனா அந்த குடும்பத்தை வந்து நம்ம பக்தியில நம்ம வளர்க்கணும். மனைவி பிள்ளைங்கள்லாம் பக்தி சொல்லி கொடுத்து நம்ம வாழ்ந்தோமா, கடைசி நேரத்துல நம்ம மனித வாழ்க்கையை பூர்ணமாக்கி நம்ம வந்து கிருஷ்ணா அடையலாம். இது போன வாரம் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த வாரம் சில கேள்வி இருக்கு. நீங்க தெரிஞ்சா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க பதில் கொடுக்கலாம். முதல் கேள்வி என்னதுன்னா, how the jiva who are trapped in material world can free himself. ஜீவா வந்து இந்த பௌத்திக உலகத்துல சிக்கி கொண்டிருக்கு, மாட்டிக்கொண்டிருக்கு, இப்படி விடுதலை செய்யலாம்? Hare Krishna Prabhu. ஹரே Doing கிருஷ்ணா. bhakti to Lord Krishna. என்ன மத்தாஜி? Doing bhakti to Lord Krishna. ஓகே. பகவான பக்தி செஞ்சோமா நம்ம வந்து விடுதலை செய்யலாம். ஓகே. வேற பதில்? பதில் இருக்கா? அவரோட மகா மந்திரத்தை நம்ம ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் செய்யறது மூலியமா ஓகே. யுகல் தர்மான் நம்ம வந்து பகவான் நாமத்தை சொன்னா நம்ம விடுதலை செய்யலாம். ஓகே. வேற பதில்? Hare Krishna Prabhu. By following all the regulative principles stated in the Vedic scriptures, Vedas, Yes. and following the teachings of the Guru and the previous acharyas. Okay. So, okay, right. எல்லாம் வந்து நம்ம வந்து பக்தி தொண்டு கொண்டு வரலாம். கிருஷ்ணாக்கு பக்தி தொண்டு. If we engage ourselves in devotion service to Lord Krishna. நீங்க என்னென்ன சொன்னீங்களா எல்லாம் வந்து devotion service கொண்டு வரலாம். So, if you do devotion service to Lord Krishna, we can escape from this trap of material world. Okay. அடுத்த கேள்வி, ஜீவா is passive and non-performer who actually carried out activities. ஜீவா வந்து செய்யலன்னா காரியங்கள் யார் தான் செய்யறான்? ஏன்னா கபில முனி சொல்லுவார், அந்த ஆத்மா வந்து டிவோ இல்லையா, ஆத்மா எல்லா காரியம் நடக்கிறது ஆத்மா காரணம் இல்லையா, அப்ப யார் தான் செய்யற? முகுணங்கள். எஸ், இந்த 3 குணங்கள்லாம் செய்ய வைக்கிறது. ஓகே. அடுத்த கேள்வி, வாட் இஸ் அல்டிமேட் கோல் ஆஃப் மாயாவடி? மாயாவடிஸோட அவங்க லட்சியம் என்ன? விளங்கலாரமே, என்ன கேள்வி? மாயாவதிகள் அவங்களோட வாழ்க்கை நிச்சயம் என்னது? அவங்க அடையிறது, கடைசி அடையிறது என்ன லட்சியம் அவங்களோட? அவங்க இந்த மத்தாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு, அவங்க ஜோதியில ஐக்கியம் ஆறுதுன்னு சொல்றாங்க. கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அதான் மாயாவதியோட கடைசி லட்சியம், ஜோதி கூட பிரம்ம ஜோதி கூட ஐக்கியமாகும். Beginning of course the material bondage are 2 things. பௌத்திய வாழ்க்கையில இருந்து நம்ம சிக்க 2 காரணம் இருக்கும். என்ன 2 காரணம்? ஹரே கிருஷ்ணா பிரபு, ஒண்ணு வந்து ஆசை. ஓகே. பொறாமை, அவர் மேல பொறாமை ஒண்ணு. பதில் என்ன? இங்க பாருங்க, பிகினிங் ஆஃப் த கோர்ஸ். ஏன் நம்ம முத உளுந்தோம் வைகுந்த லோகத்துல இருந்து? ஏன் நம்ம உளுந்தோமா? நம்ம வந்து இதான் நம்ம வந்து கிருஷ்ணன் மேல பொறாமை.
ரெண்டாவது நானும் கிருஷ்ணா ஆகணும். நானும் கிருஷ்ணா ஆகணும். ரெண்டாவது கிருஷ்ணன் மேல போறோம். இந்த 2 காரணத்தினால்தான் நம்ம ஆன்மீக உலகத்துல இருந்து உளுந்தோம். மொத ஓகே, மொத உளுந்தோம். ஓகே, அடுத்த கேள்வி, why the jiva thing hit the body and not spirit? So ஏன் ஜீவா வந்து நான் ஆத்மா இல்ல, நான் தான் இந்த உடல் நினைச்சு கொண்டிருக்கேன்? அறியாமை. எஸ், அறியாமை. ஓகே, அப்புறம் அறிவியல் கொண்டு பதில் சொல்லலாம். இன்னொன்னு இந்த ஃபால்ஸ் ஈகோ. ஃபால்ஸ் ஈகோ கூட சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி, when the reaction karma doesn't happen on the jiva. இப்ப கர்மா அந்த ஜீவா வந்து பாதிக்காது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் செய்யணும் பகவானை நினைச்சு செய்யறதுனால பகவானுக்கு கொடுக்கற எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஃபார் பகவான் நினைச்சா அது கர்மா ஆகாது. ஓகே, வேற பதில்? Fully surrender to Krishna. Fully surrender to Krishna. ஓகே, வேற பதில்? Hare Krishna Prabhu. Unmotivated, uninterrupted devotional service and surrendering to Krishna. ஓகே, so the answer Prabhupada gave is when the jiva think that I'm a spirit soul and I'm not the body. இப்ப நான் ஒரு ஆத்மா, அந்த உடல்ல இப்ப இந்த ஜீவன் நினைக்குதோ அப்ப கர்மா வந்து பாதிக்காது. அதான் பிரபுபாட் சொல்லியிருக்கோம். What are the areas of Ashtanga Yoga? அஷ்டாங்க யோகா அந்த நான் 8 படி இருக்கிறேன், நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒன்னாவது என்னது? Yama, Niyama. ஓகே, Yama, Niyama, Asana. ஓகே, யம நியம ஆசனா. ஓகே, ரைட். அப்புறம் Pratyahara. இல்ல அது முன்ன Pranayama. பிரணயமா அது முடிஞ்சு. Pratyahara. ஓகே, பிரத்யாரா. ஓகே, அது முடிஞ்சு. ஆசனா Asana. ஆசனம் முடிஞ்சு போது. கனரா யம நியம ஆசனமா ஆசனா பிரணயமா பிரத்யாரா. அப்புறம் Dharana. தாரணா. தாரணம் முடிஞ்சு. Dhyana. தியானா. ஓகே, தியானம் முடிஞ்சு. Samadhi. சமாதி. ஓகே, இதான் 8 ஸ்டெப். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யம நியம ஆசனா. யமனா டோன்ஸ், என்ன செய்யக்கூடாது. நியமனா என்ன செய்யணும். ஆசனா லோட்டஸ் உட்கார பொசிஷன், இப்படி உட்காருது. பிரணயமானா மூச்சு விடுறது. பிராட் யாரான்னா ஃபோக்கஸ் பண்றது, நம்ம புலங்கள்ல இருந்து கொண்டு வருது. தாரணா தான் நம்மளோட சென்ஸ் மைண்ட்லாம் ஒன் ஃபோக்கஸ் கொண்டு வருது. தியானம் வந்து மெடிடேஷன் அண்ட் சமாதி. சமாதி இரண்டோட ஐக்கியமாகுது, சமாதின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதான் 8 ஸ்டெப்ஸ். ஓகே, சரி, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம 30வது அத்தியாயம், the description Lord Kapila of adverse 40 activities. கபில முனின்னு இந்த அத்தியாயத்துல இருந்து பௌதிக காரியங்கள், பௌதிக உலகத்துல வாழும் போது பௌதிக புள்ள இன்பத்துக்காக வாழ்ந்தோமா, அதோட கெட்டது என்னது, அதை பத்தி அப்படி சொல்றோம். ஓகே, என்ன கெட்ட விஷயம் வரோம். இந்த 40 activities. 40 activitiesனா நம்ம புல இன்பத்துக்காக நம்ம செய்யுது.
ஓகே, புரோடெக்டிவ்னா புல இன்பத்துக்காக நம்ம சரி அது அப்படி செஞ்சா என்ன கெட்ட காரியங்கள் வரும். அதை பத்தி கபில முனி இந்த அத்தியாயத்துல பேசுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம 23வது ஸ்லோகத்துல இருந்து கடைசி 34 ஸ்லோகம் பார்க்கணும். ஓகே, ஸோ யாராச்சும் படிங்க அந்த ஸ்லோகத்தை. Hare Hare Krishna. Krishna. While passing on that road to the abode of Yamaraja, he falls down in fatigue, and sometimes he becomes unconscious. But he is forced to rise again. In this way, he is very quickly brought to the presence of Yamaraja. Hare Krishna. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த அத்தியாயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம என்ன கபில முனி என்ன பத்தி பேசுறா, இப்படி யமதூதர் இருந்து அந்த பாவம் செஞ்ச ஆத்மா நரகத்துக்கு போறவங்களா இப்படி யமதூதருக்கு யமலக்க கூட்டு போறோம், அதை நம்ம பார்த்தோம். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன வாரம். ஸோ இந்த வாரம் நம்ம கண்டினியூ பண்றோம். ஸோ இன்னைக்குள்ள ஸ்லோகத்துல பாத்தீங்களா, 23வது ஸ்லோகத்துல பாத்தீங்களா, அந்த பயணத்துல இருந்து அந்த ஆத்மா அப்பப்ப மயக்க போட்டு விழுந்துரும். ஏன்னா பசி, தாகம், ஸோ மயக்கம் அப்போ மயக்க போட்டு விழுந்துருமா. ஸோ அண்ட் தென் இந்த யமதூதர் அந்த ஆத்மா அடிச்சு அவங்க திருப்பி இழுத்துட்டு போவாங்க, கூட்டு போவாங்க. இங்க யமலக்கா கூட்டு போவாங்க. ஓகே, 24வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna, Prabhu. Thus, he has to pass 99,000 yojanas within 2 or 3 moments, and then he is at once engaged in the torturous punishment which he is destined to suffer. Perfect. 1 yojana is calculated to be 8 miles, and he has to pass along a road which is therefore as much as 792,000 miles. Such a long distance is passed over within a few moments only. The subtle body is covered by the constables so that the living entity can pass such a long distance quickly and at the same time tolerate the suffering. This covering, although material, is of such fine elements that material scientists cannot discover what the coverings are made of. To pass 792,000 miles within a few moments seems wonderful to the modern space travelers. They have so far traveled at a speed of 18,000 miles per hour, but here we see that a criminal passes 792,000 miles within a few seconds only, although the process is not spiritual but material. Thank you, Prabhu. Hare Krishna. மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆத்மா யமலக்க போகும்போது 99,000 யோஜனஸ் 99,000 யோஜனஸ்னா 7,92,000 மைல் போட்டிருக்கு. ஓகே, 792,000 miles and few moment போட்டிருக்கு. ஓகே, கொஞ்ச நேரத்துல அவங்க போய் யமலோகா சேர்ந்துருவோம். ஸோ இதை நான் படிக்கும் போது எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா கருதா புராணம் படிக்கும் போது அந்த ஆத்மா 1 வருஷம் எடுக்குமா யமலோகா போறதுக்கு, 12 மாசம் எடுக்கும். 12 மாசம்னா 1 வருஷம். ஆனா இங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கு ஃபியூ மூமெண்ட், சில செகண்டே அவங்க யமலோகா போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ நீ கேட்டீங்களா எனக்கு கூட இந்த இப்படி சொல்றது எனக்கே தெரியல. ஆக்சுவலி உண்மையை சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா நான் படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அந்த ஆத்மா யமலோகா போறதுக்கு 1 வருஷம் எடுக்கும். நான் இங்கிருந்து ஃபியூ செகண்ட் போட்டிருக்கு. ஓகே, ஸோ
இது ஆக்சுவலி நான் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னத்தான் சொல்லப்படுறது இங்க. ஆனா கருத புராணம் படிக்கும் போது அந்த ஆத்மா இறந்து போயிட்டோன்னே இப்ப அந்த ஆத்மா வெளியாகுதோ, சூக்ஷ்ம உடலும் ஆத்மா வெளியாகுது அந்த ஸ்தூல உடல்ல இருந்து மரணம். அப்ப மனம் வெளியாயிட்டோன்னு யமதூதர் உடனே அந்த ஆத்மாவை யமராஜ் கூட்டு போயிடும். உடனே ஃபியூ செகண்ட்ல கூட்டு போயிடும். கூட்டு போய் அந்த ஆத்மா யமராஜ் பொண்ணு நிக்குமா. சோ நிக்குமா. அப்ப யமராஜ் எருமாட்ட உட்காந்துக்கிட்டு மேல கேட்பாரு. சித்ரகுப்தா அந்த புக்கை திறந்து படிப்பாரு. என்ன பாவம் பொண்ணு செஞ்சிருக்கு. இப்ப யமராஜ் கேட்பாரு அந்த ஆத்மா கிட்ட, இவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, இதோட பரிகாரம் என்னன்னு கேட்பாரு. அந்த ஆத்மா ஒன்னும் தெரியாதான் அப்படியே நின்றுகிட்டு இருக்குமா அப்படியே. சோ யமராஜ் என்ன செய்வார்னா, அவர் கையில இருக்க டண்டாவை எடுத்து தலை கொட்டுவாராம். தலை கொட்டிட்டோன்னே அப்பதான் அந்த ஆத்மா ஞாபகம் வருமா. பூலோகத்துல எல்லாம் செஞ்சு ஞாபகம் வரமா. அப்ப அந்த ஆத்மா அழுவுமா, கத்துறமா. அப்ப யமராஜ் திருப்பி கேட்பாராம், இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கே, இதோட பரிகாரம் என்னன்னு கேட்பாராம். இப்ப அந்த ஆத்மா சொல்லுமா, என் புள்ள செய்யும், என் மனைவி செய்வோம், என்னோட அப்பா அம்மா செய்வாங்க, அண்ணன் தம்பி செய்வாங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப யமராஜ் சொல்லுவாராம், சரி நீ போய் பாரு பூலோகத்துல சொல்லுவாராம். யமதூதருக்கு உடனே அந்த ஆத்மா திருப்பி யமலோக்கல்ல பூலோகத்துக்கு திருப்பி கூட்டு வருவாங்க. கூட்டு சோ கருத புராணம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆத்மா அந்த உடல் விட்டு வெளியாகி யமலக்கா போய் யமராஜ் பார்த்து திரும்பி பூலோகத்தை வருதுல்ல, ஒரு முகூர்த்தம் ஓடிடுமா. ஒரு முகூர்த்தானா 48 நிமிஷம் ஓடிடுமா. அப்படி போட்டிருக்கு. அப்புறம் அந்த ஆத்மா 13 நாள் பூலோகம் சுத்திக்கிட்டு இருக்குமா. 13 நாள். 13ஆம் நாள் தான் ஹரியே கத்திகா பிளாஸ் 13 டே தான் யமதூதர் கூட்டு போகணும். அது 10 நாள் பிண்டம் சாப்பிட்டு 13 நாள்ல இருந்து யமதூதர் கூட்டு போகணும் அந்த ஆத்மா யமலோகாக்கு. அந்த பயணம் 1 வருஷம் எடுக்குமா அப்படின்னு போட்டிருக்கு. சோ இங்க நான் பார்க்கும்போது படிக்கும்போது இங்க போட்டிருக்கு சில செகண்டே யமலோகா போயிருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சோ நீ கேட்டீங்களா, எனக்கு பதில் சொல்ல முடியல. இது என்ன அர்த்தம் சொல்றாங்க. ஏன்னா நம்ம கருதப்புற சொல்லப்படி அது 1 வருஷம் போட்டிருக்கு யமலோகா போய் சேர்றதுக்கு. இங்க ஃபியூ செகண்ட் போட்டிருக்கு. So honestly, I don't know the answer, what they mean, but definitely இங்கிருந்து பொய்யா இருக்க முடியாது. ஏன்னா இங்கிருந்து கபில முனியே சொல்றார். கபில முனி கிருஷ்ண பகவான். சோ இப்படி பகவான் பொய் சொல்ல முடியும். சோ நம்மளுக்கு தான் என்ன அர்த்தம் சொல்ல போறாங்க. இந்த ஃபியூ செகண்ட் மேபி தெரியல, நான் விசாரிக்கணும். யமதூதரோட நேரமா, நம்ம கண்டிப்பா பூமியோட நேரம் இருக்காது. ஏன்னா பூமியோட நேரம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க 1 மாசம் பூமியில பித்ருலோக்கல்ல 1 நாளாம். அப்படின்னா அந்த ஆத்மா யமலோகா போறதுக்கு 12 மாசம் எடுத்துச்சுன்னா பூலோகத்துல 12 மாசம் ஓடிடும். ஆனா பித்ருலோக்கல்ல 12 நாள் தான். ஏன்னா அங்க 1 நாள், பூமியில 1 மாதம். சோ அங்க 12 நாள், பூமியில 12 மாதம். சோ இதான் சொல்லப்பட்டிருக்கு. சோ நீ கேட்டீங்களா, ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஏன் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஃபியூ செகண்ட்ல போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. I have to find out. நான் பக்தி முகுந்த மகாராஜ்ட நான் பேசி நான் கேட்டு பார்க்குறேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு இங்க. அது கேட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். ஓகே, யாராச்சும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? எனிபடி கேன் எக்ஸ்பிளைன்? பத்மினி மாதாஜி, உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? Sorry, Prabhu, I don't know. I don't have explanation. Any devotees?
Any devotees? Actually, இந்த நானும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். வைபவா வந்து இது ஸ்லோகா பேசும்போது நான் கேட்டுருக்கேன். நானும் மறந்துட்டேன், விட்டுட்டேன் அப்படியே. இல்லைன்னா கேட்டிருக்கலாம் வைபவா. Anyway, now I'll find out what they mean by here. Okay? Okay, அடுத்த ஸ்லோகா படிக்க. Anybody can read? ஹரே கிருஷ்ணா பிரபு. Hare Krishna. மரத்துண்டுகளுக்கு இடையில் அவர் வைக்கப்படுகிறார். அவரது உறுப்புகள் நெருப்பின் மேல் இடப்படுகின்றன. சில நிகழ்ச்சிகளில் அவர் தன் சதையை தானே உண்ணுமாறு செய்யப்படுகிறார் அல்லது பிறர் அதை உண்ணுமாறு செய்யப்படுகிறார். From this verse to the next 3 verses, the description of punishment will be narrated. The first description is that the criminal has to eat his own flesh, burning with fire, or allow others like himself who are present there to eat. In the last Great War, people in concentration camps sometimes ate their own stool, as there is no wonder that in the Yamasadana, the abode of Yamaraja, one who had a very enjoyable life eating others' flesh has to eat his own flesh. Hare Krishna. Okay, Madhuri, thank you. So, இந்த ஸ்லோகத்துல இருந்து கப்பலம் முன்னிந்து நரகத்துல இன்னொரு தண்டனை, சில தண்டனையை அவர் அடுத்து சொல்றோம். ஓகே ஓகே. கேள்வி, இத்தனை நரக லோகம் இருக்கு. நரகத்துல இத்தனை நரக லோகம் இருக்கு. 28. பிரபு. எஸ், 28. 28 அவ்வளவுதானா? 84 லட்சம் நரகம். ஓகே, 8,400,000. ஓகே, அந்த 8,400,000ல கருதப்பட படிச்சுக்கலாம். 21 இருந்து ஆக பயங்கரமான நரகம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாகவத்துல இருந்து 28 ஆக பயங்கரமான சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சோ 84 லட்சம் நரக லோகம் இருக்கு. அந்த 84 லட்சத்துல வைத்தறின் நரகமும் ஒரு நரகம். ஓகே, வைத்த நதியும் ஒரு நரகம். ஒன் ஆஃப் த ஹெலிஷ் பிளானட்ஸ். ஓகே, இங்கிருந்து தண்டனை, சில தண்டனை என்ன செய்வாங்கன்னா நெருப்புல கொளுத்துவாங்களாம். எப்படி நம்ம வந்து பங்காங்கம் பண்றாங்களா, நெருப்புல வச்சு மாமிசத்தை நீங்க பார்க்கலாம். கோழி, ஆடு, மாடு எல்லாம் பாபுக்கியூ பண்றாங்களா, அதே மாதிரி அவங்க தண்டனை வந்து நரகத்துல அவங்களும் பவிக்க பண்ணுவாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவங்களோட கை காலு எல்லாம் நெருப்பு வச்சு பவிக்க பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாம அந்த பசியில இருந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட மாமிசம் சாப்பிடுவாங்க, அவங்களோட இறைச்சி சாப்பிடுவாங்க. இவங்க சொல்லப்பட்டிருக்கு, பசினால அவங்களோட இறைச்சியை பற்றி சாப்பிடுவாங்க. ஓகே, இங்க சொல்லப்பட்ட போப்பாடுல பாருங்க, போப்பாடுல இருந்து அதுதான் ப்ராப்பா சொல்லப்பட்டிருக்கு. ப்ராப்பாடு சொல்ற அந்த காலத்துல வேர்ல்ட் வார் 1ல 2ல அப்ப கேம்ப்ல இருந்து பசியில சாப்பிடுறதுனால அந்த கைதிங்க வந்து சொந்த மலத்தை சாப்பிடுவாங்க. அந்த கேம்ப்ல இருந்து சாப்பாடுலனால சொந்த மலத்தை அவங்க சாப்பிடுவாங்களாம். சோ இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, நரக லோகத்திலும் ஒரு தண்டனை என்னதான் அவங்க சொந்த மலத்தையே சாப்பிடுவாங்களாம், அவங்க சொந்த அரிசி சாப்பிடுவாங்க. அது ஒரு தண்டனை நரக லோகத்துல இருக்கா. ஓகே ஓகே. Hare Krishna Prabhu. Sorry Yes. Prabhu, just சொல்லுங்க மாதாஜி. ஒரு கொஸ்டின். இப்ப இதெல்லாம் நடக்கிறப்ப நம்ம வந்து ஞாபகம் இருக்கும் நம்ம செஞ்ச கர்மா, அதனாலதான் நம்ம இதை அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா அந்த ஆத்மாக்கு? ஏன்னா அந்த நரகத்துல இருந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து எழுதி போகும்போது ஆத்மாவும் சூக்ஷ்ம உடலும் வெளியாகும், ஸ்தூல உடலும் வெளியாகும். சோ அப்ப வந்து அந்த பிரேத பேர் வந்து வயவிய சரீரா
அப்புறம் அந்த ஆத்மா வந்து 10 நாளைக்கு பிண்டம் சாப்பிடுமா. பிண்டம் சாப்பிட்டோன்னே அதுக்கு அது உடல் வளர்ந்துறமா, சூக்ஷ்மோட வளர்ந்துறமா. அப்ப அது பேர் வந்து பிண்டம் சரீரா, அது பேரு. அந்த பிண்டம் சரீரா உடல் தான் 12 மாசத்துக்கு பயணத்து போகுமா யமலோகாவுக்கு. யமலோகா போயிட்டு வரும்போது கடைசி 12ஆம் மாசம் பிண்டம் மாசிக்க பிண்டம் 12ஆம் மாசம் பிண்டம் சாப்பிட்டு அந்த ஆத்மா என்ன செய்யுமா, அதோட பிண்டம் சரீரா வெளியாக்கிட்டு புது உடல் கிடைக்குமா. அந்த புது உடல் வந்து யாத்தன சரீரான சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னா சேத்தன சரீரான சொல்லப்பட்டிருக்கு. இந்த யாத்தன சரீரா தான் யமலோகா போய் யமராஜ் நின்று நரத்துக்கு இது போகுமா. இந்த யாத்தன சரீரம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த யாத்தன சரீரம் வந்து அது என்ன மாதிரி விட்டுறனா, கையை துண்டு துண்டா வெட்டுவாங்களாம், திருப்பி புது கையை பறக்குமா. சோ தலை துண்டா விட்டவங்களாம் திருப்பி புது தலை பிறக்கும். சோ ஆனா வலி இருக்குமா. இதான் யாத்தன சரீரம், அந்த மாதிரி சரீரம். சோ இந்த உடல் தான் நரகத்துல அனுபவிச்சு கொண்டு இருக்குமா. அண்ட் இந்த உடல் வந்து சூக்ஷ்மோட இருக்கும். அந்த சூக்ஷ்மோட அந்த மனம், புத்தி, அகங்காரம். அதனால அந்த ஆத்மாக்கு வந்து ஞாபகம் இருக்குமா, நான் பூலோகத்துல என்னென்ன பாவம் செஞ்சேன், எப்படி செஞ்ச எல்லாம் ஞாபகம் இருக்கும். நரகத்தில் அனுபவிக்கும் போது யமதூதர்கள் இருந்தோம் அந்த தன்னை கொடுக்கும்போது சொல்லுவாங்களாம், பூலோகத்தை பத்தியா நான் திருந தானே, நீ பொய் சொன்ன தானே, நீ இது இப்படி செஞ்சது தானே, இப்படி சொன்ன செஞ்சது தானே சொல்லி சொல்லி அவங்க வந்து தன்னை கொடுப்பாங்க. சோ அந்த ஆத்மா ஞாபகம் இருக்குமா, என்னென்ன பூலோகத்துல பாசி ஞாபகம் இருக்குமா. ஏன்னா அந்த சூக்ஷ்மோடல் மனம், புத்தி, அகங்காரம் இருக்குனால அதுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே மாதாஜி. Okay, Prabhu. Thank you very much, Prabhu. Hare Krishna. ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிங்க. Hare Prabhu. படிங்க பிரபு. He entrails are pulled out by the hounds and vultures of hell, even though he is still alive to see it, and he is subjected to torment by serpents, scorpions, gnats, and other creatures that bite him. தேங்க்யூ பிரபு. சோ அங்க பாருங்க, அங்கிருந்து கழுகுலாம் இருக்குமா, அங்கிருந்து எல்லாம் ஸ்கோப்பின் இருக்குமா, எல்லாம் கிரீச்சர் இருக்குமா, எல்லாம் கண்ணை கொத்தி கண்ணை அப்படியே இழுக்குமா, அப்படி அந்த மாதிரி பயங்கரமான தன்னை கொடுப்பாங்க. ஓகே, நரகத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஓகே, சோ ஒரு அளவுக்கு இது நம்ம வந்து நரகத்துல என்ன தன்னை கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த வேதம் படிக்கும் போது, பாகவதம் படிக்கும் போது, வேதாபுரம் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன தன்னை. இங்க பாருங்க, கழுகுலாம் வந்து வலிச்சா வந்து கண்ணை அப்படியே பிடிச்சி இழுக்கும், வெளியாக்குமா அப்படியே கொத்தி. சோ மிருகமெல்லாம் கடிச்சு கொத்தரை பண்ணும். சோ இதெல்லாம் வலி அனுபவிக்குமா, ஆனா சாவாது. ஏன்னா இந்த யாத்திரை சார்ந்த சாக்காது, ஆனா வலி இருக்குமா இந்த ஆத்மாக்கு. ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்க. Hare Krishna, Prabhu. Next, his limbs are lopped off and torn asunder by elephants. He is hurled down from hilltops, and he is also held captive either in water or in a cave. Thank you, Prabhu. Hare பார்த்தீங்களா, ஒரு தண்டனை என்னதுன்னா, ஏன்னா அப்படியே கையும் காலம் அப்படியே பிச்சை எடுக்குமா. ஏன்னா வந்து கை காலம் அப்படியே பிச்சை எடுக்குமா. ஒரு தண்டனை என்னதுன்னா, மலையில இருந்து மேல தூக்கி போடுவாங்களா. இன்னொன்னு தண்டனை தண்ணியில தள்ளி அப்படியே வச்சு மூச்சு விடாம இருப்பாங்களா. சோ இந்த மாதிரி தண்டெல்லாம் நரகத்துல கொடுப்பாங்க. அடுத்த ஸ்லோகம் படிங்க. Hare Krishna, Prabhu. Men and women whose lives are built upon indulgence in illicit sex life are put into many kinds of miserable conditions in the hells known as Tamisra, Anda,
Tamisra, and Raurava. But materialistic life is based on sex life. The existence of all the materialistic people who are undergoing severe tribulation in the struggle for existence is based on sex. Therefore, in the Vedic civilization, sex life is allowed only in a restricted way. It is for the married couple and only for begetting children. But when sex life is indulged in for sense gratification, illegally and illicitly, both the man and the woman await severe punishment in this world or after death. In this world also, they are punished by virulent diseases like syphilis and gonorrhea. And in the next life, as we see in this passage of Srimad Bhagavatam, they are put into different kinds of hellish conditions to suffer. In Bhagavad Gita, first chapter, illicit sex life is also very much condemned. And it is said that one who produces children by illicit sex life is sent to hell. It is confirmed here in Bhagavatam that such offenders are put into hellish conditions of life in Tamisra, Anda Tamisra, and Raurava. Thank you, Prabhu. Hare Krishna. So இந்த ஸ்லோகம் ரொம்ப ஹெவியா போட்டு பாருங்க. ஸோ கலியுகத்துல இருந்து நீங்க பாருங்க, முக்காவாசி எல்லாரும் காமத்தால் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ புரோபாடத்தை நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். ஏன்னா புரோபா நம்மளாம் காப்பாற்றிட்டாங்க. ஆனா அந்த பௌத்திக உலகத்துல முக்காவாசி எல்லாரும் இந்த காமத்தெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த நரகம் தமிஸ்ரா, அண்டா தமிஸ்ரா, ராவா, ஸோ இந்த மாதிரி நரகம்லாம் யார் இந்த மாதிரி காமத்தை தப்பா வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த நரகம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதனாலதான் நம்ம we have to preach. நம்ம இவங்களாம் காப்பாற்றணும். ஓகே, நம்மளாம் இந்த கிருஷ்ணன் பக்தி பிரச்சாரம் பண்ணி we have to save them. நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாரும் இவ்வளவு தப்பான வழியில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. So we have to save them. Okay, so everyone நம்ம we have to preach. அவங்கள நம்ம காப்பாற்றணும். ஓகே ஓகே, அடுத்த சுகம் படிக்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் கபிலர் தொடர்ந்தார், என் அன்பு அன்னையே, நாம் நரகம் அல்லது சொர்க்கத்தை பூமியாகிய இந்த கோளில் அனுபவிக்கிறோம். ஏனெனில் நரக தண்டனைகள் சில சமயம் இந்த கோளிலும் வெளிப்படுகின்றன என்று கூறப்படுகிறது. Sometimes unbelievers do not accept this statement of scripture regarding hell. This disregards such authorized description. Lord Kabila therefore confirmed them by saying that these hellish conditions are also visible on this planet. It is not that they are only on the planet where Yamaraja lives. On the planet of Yamaraja, the sinful man is given the chance to practice living in the hellish condition, which is he will be to endure in the next life. And then he is giving a chance to take birth on another planet to continue his hellish life. For example, if a man is to be punished to remain in hell and eat stool and urine, then first of all he practice such habits on the planet of Yamaraja, and then he is given a particular type of body that is of a ox, so that he can eat stool and think that he is enjoying life. It is stated previously that in any hellish condition, the conditioned soul thinks he is happy. Otherwise, it will not be possible for him to suffer hellish life. Hare Krishna. Okay, thank you, brother. So இந்த ஸ்லோகம் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கின்ற நரகம் பூமியில கூட நரகம் இருக்கா. நரகம் வாழ்க்கை. ஓகே, நரகம் இல்ல, நரகம் வாழ்க்கை.
ஓகே, இந்த 14 லோகம் இருக்குல்ல, இந்த 14 லோகம் இருக்கு. சில லோகத்துல இருந்து நரக வாழ்க்கை அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ நரகம் வந்து யமலோகம் மட்டும் இல்லையா, இந்த 14 லோகத்துல இருந்து சில லோகங்கள் நரக வாழ்க்கை அந்த ஆத்மா அனுபவிக்கும் சொல்லப்பட்டிருக்கீங்களா. சோ நரகத்துல அனுபவிச்சு கொண்டு அந்த ஆத்மா வந்து இந்த சில லோகத்துல பிறக்குமா, அந்த சில லோகத்துல ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை நரகம் வாழ்க்கை அனுபவிக்கும். அதான் கபில முனி சொல்றாரு, இந்த 14 லோகத்துல கூட சில லோகம் வந்து நரக வாழ்க்கை அனுபவிக்குமா. ஓகே, சோ பூமியில கூட நீங்க பார்க்கலாம், சில இடத்துல இருந்து நீங்க பார்க்கலாம், இந்தியா போனீங்களா, ஆப்பிரிக்கா போனீங்களாம், அங்கிருந்து சாப்பாடு இல்லாம ரொம்ப ஆள் கஷ்டப்படுவான், தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம 1 வாரம் 2 வாரம் சாப்பிடாம தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவான். சோ அவங்க வந்து புரோபாட் சொல்றாரு, அவங்க வந்து நரக வாழ்க்கை அனுபவிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு புரோபாட் சொல்லியிருக்காங்க. சோ இங்கதான் நீங்க பார்க்கலாம், கபில முனி அதான் சொல்றோம். நரகம் வந்து நம்ம வந்து யமலோகம் மட்டும் இருக்குன்னு இல்ல, இந்த 14 லோகத்துல கூட பூமியில கூட நம்ம வந்து சில பேர் வந்து நரக வாழ்க்கை அனுபவிப்பாங்க. இதான் கபில முனி பிரபா அழகா தோப்பலா சொல்றோம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிங்க. Hare Krishna Prabhu. After leaving this body, the man who maintained himself and his family members by sinful activities suffers a hellish life, and his relatives suffer also. Purport: the mistake of modern civilization is that man does not believe in the next life, but whether he believes or not, the next life is there, and one has to suffer if one does not lead a responsible life in terms of the injunction of authoritative scriptures like the Vedas and Puranas. Species lower than human beings are not responsible for their actions because they are made to act in certain way. But in the developed life of human consciousness, if one is not responsible for his activities, then he is sure to get a hellish life, as described herein. Hare Krishna Prabhu. ஓகே மதர், தேங்க்யூ. சோ உங்களுக்கு கேள்வி, சோ மிருகம் எல்லாம் வந்து அவங்களுக்கு கர்மா இருக்கு, அவங்க நரகத்துக்கு போவாங்களா? இல்ல, அவங்களுக்குலாம் கர்மா இல்ல, மிருகத்துக்குலாம். மிருகத்துக்கு வந்து கர்மா இல்ல, மிருகம் செடி கொடி இதெல்லாம் கர்மம் இல்ல. சோ மிருகம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இயற்கை வந்து அந்த மாதிரி படைச்சிருக்கு. புலி வந்து மிருகத்தை அடிச்சு சாப்பிடும். சோ இது இயற்கையோட ஏற்பாடு. சோ அதனால மிருகத்துக்கு வந்து கர்மம் இல்லை. ஆனா மனிதன் கொண்டுதான் கர்மம் இருக்கு, நம்ம செஞ்சா அந்த கர்மத்தை நம்ம அனுபவிக்கும். இங்க பாருங்க, கபில முனி வந்து இன்னொன்னு சொல்ல பார்த்தீங்களா, ஒரு அவங்க சொந்தக்காரவங்க யாரு வந்து ஒரு வீட்டை வச்சுங்க, அந்த வீட்டுல இருந்து அவன் வந்து பாவம் வழியில சம்பாரிச்சு அவன் மனைவியை வளர்க்குறான், பிள்ளைங்களை வளர்க்குறான். இங்க பாருங்க, அவங்க மனைவியும் புள்ளியும் சேர்ந்த நரகத்துக்கு போவான். அவன் நரகத்துக்கு போனா மனைவியும் பிள்ளைங்களும் அவங்க செய்யனா கூட அவங்க நரகத்துக்கு போவாங்க. ஏன்னா அந்த தப்பான பணத்தை அவங்க சாப்பிட்றாங்க, அதனால அவங்களும் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு கபில முனி சொல்றா பார்த்தீங்களா. After leaving this body, the man who maintained himself and his family members by sinful activity suffers a hellish life, and his relatives suffer also. So இங்க வந்து இந்த கதை ஒரு கதை ராமாயணத்துல உங்களுக்கு தெரியும். ராமாயணம் வந்து வால்மீகி முனி எழுதினார், வால்மீகி முனி. நான் வால்மீகி முனி வந்து அது முன்ன அவர் பேரு ரத்தங்கரா, அவர் வந்து பெரிய திட்டம். சோ ரத்தங்கரா வந்து அவன் திட்டம். சோ என்ன செய்வான்னா, போறவங்க பிசினஸ் மேன் வியாபாரக்காரங்கெல்லாம் அவன் காட்டுல ஓரத்துல அவன் கொள்ளடிச்சு திட்டுவான். சில நேரத்தை கொள்ளடிப்பான், அவங்க சாவடிப்பான், எல்லாம் செய்வான்.
ஒரு நாள் இந்த நாரத முனி அந்த பக்கம் போனார். சோ நாரத முனி அவன் கல்லாடிக்கு போனான். இப்ப நாரத முனி சொன்னா, நான் வந்து சன்னியாசி, எனக்கு காசு பணம் இல்ல, நீ ஏன் கொள்ளாடிக்கிற, இது தப்பான காரியமா, நீ ஏன் அப்படி செய்யறன்னு கேட்பார் நாரத முனி ரத்தங்கராவன். இப்ப ரத்தக்கரா சொல்லுவான், சாமி எனக்கு ஒண்ணும் தெரியாது, வேற எதுவும் தொழில் எனக்கு தெரியாது, எனக்கு மனைவி புள்ளைங்க இருக்கு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதனால இந்த வழியில நான் வந்து கொள்ளாடிச்சு திரட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நாரத முனி கேட்பா, நீ அவன் குடும்பத்துக்காக இவ்வளவு பாவம் செய்றிய, அவன் பண்றதுக்குள்ள இருந்து அவன் பாவத்தை பங்கு எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்ப ரத்தக்கார சொல்லுவான், ஆமா என் பொண்டாட்டிப்புள்ள வந்து கண்டிப்பா எடுத்துக்குவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் நான் வந்து இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு ரத்தக்கார சொல்லுவான். இப்ப நாரத முனி சொல்லுவாரு, சரி அந்த மாதிரி நீ போய் கேட்டு வந்து சொல்லுன்னு சொல்லுவான். அப்ப ரத்னக்கார வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போய் அவன் மனைவி பிள்ளைகிட்ட, இந்த மாதிரி நான் உங்களுக்காக இவ்வளவு காசு பாவம் காரியம் செய்யறேன், இந்த கர்மாலாம் நீங்களும் பங்கு எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்பான். மனையும் பிள்ளையும் சொல்லுவான், ஐயோ நான் எடுத்துக்க மாட்டோம், இந்த பாவம் நீங்க ஒண்டி செய்றீங்க, நீங்க ஒண்டிதான் அனுபவிக்கணும், நாங்களாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படியே மனைவி இந்த கை கழுவிடுவாங்க மனையும் பிள்ளையும். சோ ரத்தன்காரன் அந்த கவலையோட வந்து திருப்பி நாரத முனி கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி சாமி நான் கேட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கை கழுவிட்டாங்க, யாரும் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க, நான் ஒண்டி அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாரதவன் சொன்னான், வித்யா அவங்களுக்காக நீ பாவம் செய்யற, நீ இந்த இப்ப வித்யா அவங்க எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க வித்யா அப்படின்னு. இந்த கதையிலே பாருங்க, ரத்தக்கர தப்பான வழியை சம்பாரிச்சு அவன் பொண்டாட்டி புள்ளிய கொடுத்ததுனால அவன் பொண்டாட்டி புள்ளியும் அந்த கர்மத்தை அனுபவிக்கணும். அதான் நாரத முனி சொன்னான், அவங்களும் அந்த பாவத்தை அவங்க அனுபவிக்கணும், ஏன்னா அவங்க சாப்பிட்டாங்க. ஓகே, சோ இதான் நாரத முனி சொன்னா. என் கடைசியில இருந்து ரத்னக்காரா வந்து நாரத முனி சொல்வாசி, இன்னிலிருந்து நீ இந்த மாதிரி காரியம் செய்யாத, சரி நீ உட்காந்து ராம நாமம் சொல்லு, செஞ்ச பாவம்லாம் கழுவிடலான்னு சொல்லு. அப்ப ரத்தக்கரை சொல்லுவான், நான் ரொம்ப பாவம் செஞ்சப்பேன், ராம நாமத்தை சொல்றதுக்கு என் தகுதி இல்லை. சோ அப்ப நாரத முனி சொல்லுவா, சரி அந்த மாதிரினா நீ மாறான்னு சொல்லு, மாறான்னா மரணம். சரி ரத்தக்கரை உட்காந்து மாறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், மாறா மாறா மாறாம ராம 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 ராம, மாறால ஆரம்பிச்சு ராமல முடிச்சு அவன் துன்யாவி கடைசியில வால்மீகி முனியா வரும். ஓகே, சோ இந்த கதையில பாருங்க, ரத்தக்கரை அந்த தப்பான மல்லியில சம்பாதிச்சு பண்றாட்டி கொடுத்ததுனால பண்றது புள்ளியா நாரத முனி சொன்னா அவங்க அனுபவி. அதே தான் பாயிண்ட் இங்க கபிலமணி சொல்றான். ஓகே, அந்த யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களும் அந்த பணத்தை அனுபவிக்க அவங்களும் நரகத்துக்கு போகும். சோ அதனால பக்தர் வந்து நீங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, யாராச்சும் உங்களுக்கு வந்து காசு கொடுத்தாங்களாம், என்னாச்சும் கொடுத்தாங்களாம், சாப்பாடு கொடுத்தாங்களாம், எந்த பொருள் கொடுத்தாங்க கூட உங்களுக்கு தெரியணும், நீங்க எடுக்காத முன்ன உங்களுக்கு தெரியணும், இது எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு தெரியணும். அந்த காசு, அந்த பொருள், அந்த ஜாமான், சாப்பாடு அவங்க திருடி வந்து கொடுத்தாங்களாம் உங்களுக்கு, நீங்க திட்டானா கூட நீங்க சாப்பிடுறீங்க, நீ அனுபவிக்கிறீங்க, நீங்களும் அந்த கர்மத்தை எடுத்துக்குவீங்க. ஓகே, சோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால டிவோட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோயில்ல இருந்து நம்ம வந்து மாமிசம் சாப்பிடுறவங்க அவங்க சமைச்சா சாப்பிட மாட்டோம், ஏன்னா அவங்களோட மாமிசம் சாப்பிடுறது அந்த பாவம் வந்து சாப்பாடுல போடுறோம். சோ அதை நம்ம சாப்பிட்டா நம்மள பாதிக்கும். சோ அதனால தயவு செஞ்சு டிவோட்டி வந்து நீங்க யார் என்ன கொடுத்தா கூட, சாப்பாடா பொருள் என்ன கொடுத்தா கூட உங்களுக்கு தெரியணும் அது எங்க இருந்து எடுத்தாங்க, அவங்க வந்து லீகலா எடுத்தாங்களா இல்ல திருட்டு இல்ல இல்லீகலா சம்பாதிச்சாங்க. இல்லீகலா சம்பாதிச்சாங்கன்னா அந்த நீங்க எடுத்து அனுபவிச்சிங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா, உங்களும் அந்த கர்மம் பார்த்து. ஓகே, நான் ஒன்னு கதை உங்களுக்கு சொல்றேன், இது வந்து சத்யதா பிரபு எனக்கு இந்த கதை சொன்னான். ஒரு வாட்டி வந்து ஒரு சாமியார் வந்து
அவரோட சீத்தர் அவர் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டார், விருந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த சீதரும் அவர் இன்னொன்று சிஷ்யனும் அந்த சீத்தர் வீட்டுக்கு சாப்பிட போனாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே நின்றுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கும் போது இந்த விருந்தாடி அவர் என்ன செஞ்சாரு, அந்த குரு கூட வந்தார சீதர் ஒரு டிசைபிள், அவருக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தாரு. அவர் கூட்டாளினால இந்த விருது கொடுத்தாரு, அவருக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தாரு. அவர் கூட்டாளி, அந்த கூட்டாளில இருந்து அந்த குருவோட சீதர் அப்புறம். ஓகே, சோ அந்த டொனேஷன் கொடுக்குது, ஆனா அவர் குரு கொடுக்கல, இவருக்கு அந்த கொடுத்தது. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறான்னு இவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாரு. அந்த காசு கொடுக்கறது அந்த குரு பார்த்துட்டார். குரு பார்த்துட்டு இந்த காசை வாங்கி அந்த என்பை இவர் அங்க மேச மேல வச்சு பார்த்து அந்த குரு என்ன செஞ்சா, அந்த என்பை இருந்த சில காசு திருடிட்டார். குரு திருடிட்டார். திருடிட்டு 2 பேரும் அந்த டிசைபிள் குருவும் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டோன்னா அந்த குரு ரொம்ப வருத்தப்பட்டுரு, ஐயோ நான் எப்படி திருட முடியும், அப்படியே பாவம் செஞ்சிட்டேன். அப்ப அவர் 2 டிசைபிள் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி அந்த டிவோட்டி அவனுக்கு கொஞ்சம் காசு டொனேஷன் கொடுத்தாரு, அந்த நண்பருக்கு நான் கொஞ்சம் காசு திருட்டிட்டேன், எனக்கே தெரியல நான் ஏன் திருடினேன்னு, அப்படி எனக்கு தெரியும் தப்புன்னு, ஆனா எனக்கே தெரியல நான் ஏன் திருடினேன். அப்ப அந்த குரு இந்த டிசைபிள் கேட்டாரு, என்ன கேட்டாருன்னா, அவங்க கூட்டாளி விருந்து கொடுத்தாரு, அவர் என்ன வேலை செய்யறான்னு கேட்டார். அப்ப இந்த கூட்டாளி இந்த டிசைபிள் சொன்னாரு, குருதேவ் உங்கள்கிட்ட நான் போய் சொல்லக்கூடாது, அவர் கொஞ்சம் தப்பான ஸ்மாங்கிலியம் செய்யறாரு, அந்த அந்த வேலை செய்யறாரு, அதுல கிடைச்ச வருமானத்துலதான் இன்னைக்கு விருந்து கொடுத்தாரு உங்களுக்கும் அப்படின்னு சொன்னார். அப்பதான் அந்த குருவுக்கு தெரியுது, அந்த குரு யார் திட்டினா, அவர் அந்த டிசைபிள் ஸ்மாங்கிலிங் செஞ்சு அந்த கிடைக்கல வருமானத்துல தான் அவர் விருந்து கொடுத்தாரு. அப்ப அந்த கர்மா பாருங்க, அந்த குரு அடிச்சிருக்கு, அந்த குரு அடிச்சதுனாலதான் அவர் திட்டி இருக்கார். ஓகே, சோ இந்த கதையில எனக்கு சத்யவத்த பிரபு சொன்னார். சோ அதனால தயவு செஞ்சு நம்ம என்ன சாப்பிட்றோமோ என்ன எடுக்கிறோமோ அது நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா அந்த பொருள் திருடி நம்மளுக்கு கொடுத்தாங்களா, இல்ல கெட்ட பள்ளியில அதர்மத்துல சம்பாதிச்சு கொடுத்தாங்களா, நம்மளும் அந்த கர்மத்தை இருக்கணும். இங்க போறது இப்போ கபில முனி சொல்லியிருக்காரு, and is relative suffer also. யார் அனுபவிக்கிறாங்களோ, கொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் அனுபவிக்கிறாங்களா தப்பான பணத்தை, அவங்களும் நரகில போய் அனுபவிப்போம். ஓகே, சோ அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மலாம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்கணும். 31வது ஸ்லோகம். Hare Krishna Prabhu. He goes alone to the darkest regions of hell after quitting the present body, and the money he acquired by envying other living Sorry, ma'am. Oh, I don't other know. living entities Sorry. is the passage money with which he leaves this world. When a man earns money by unfair means and maintains his family and himself with that money, the money is enjoyed by many members of the family, but he alone goes to hell. A person who enjoys life by earning money or by envying another's life and who enjoys with family and friends will have to enjoy alone the resultant sinful reactions accrued from such violent and illicit life. For example, if a man secures some money by killing someone and with that money maintains his family, those who enjoy the black money earned by him are also partially responsible and are also sent to hell. But he who is the leader is especially punished. The result of material enjoyment is that one takes with him the sinful reaction only and not the money. The money he earned is left in this world and he takes only the reaction.
Thank you, Prabhu. Hare ஓகே Krishna. மாதாஜி. ஓகே, இது உங்களுக்கு கிளியர் இருக்கா? பார்த்தீங்களா? அங்க சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆ, அந்த மனைவி பிள்ளைங்க அந்த அனுபவிக்கிறாங்களோ, இந்த illicit மணி புருஷங்க சம்பாரிச்சு தப்பான வழியில் சம்பாரிச்சு பண்ற பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறான். அஃப்கோர்ஸ் அவனுக்கு வந்து பிரைம் பனிஷ்மெண்ட், அவன் வந்து பயங்கரமான பனிஷ்மெண்ட் அவனுக்கு, ஏன்னா அவன் செஞ்சான். ஆனா அதே நேரத்துல அவன் குடும்பம் பார்த்தீங்களா, மனைவி அவங்க கூட நரகத்துக்கு போய் அனுப்பி, ஆனா அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவா அனுப்பியிருப்பாங்க. ஆனா அவங்களும் நரகத்துக்கு போவாங்க. அதான் இங்க ப்ராப்பரா எழுதியிருக்காங்க. ஓகே ஓகே, 32வது ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இவ்வாறு பரமபுருஷ பகவானின் ஏற்பாட்டால் குடும்பத்தினரை பாதுகாப்பவர் தன் பாவ செயல்களுக்காக செல்வம் இழந்த ஒரு மனிதரைப் போல துன்புறுவதற்காக நரக சூழலில் தள்ளப்படுகிறார். Purport. The example set herein is that the sinful person suffers just like a man who has lost his wealth. The human form of body is achieved by the conditioned soul after many births, and it is a very valuable asset. Instead of utilizing this life to get liberation, if one used it simply for the purpose of maintaining his so-called family and therefore perform foolish and unauthorized action, he is compared to a man who has lost his wealth and who, upon losing it, ரொம்ப blur ஆயிடுச்சு. எல்லாரும் படிங்க. யாராச்சும் படிக்கிறீங்களா? Hare Krishna, Prabhu. When, okay, if one uses it simply for the purpose of maintaining his so-called family and therefore performs foolish and unauthorized action, he is compared to a man who has lost his wealth and who, upon losing it, laments. When wealth is lost, there is no use lamenting, but as long as there is wealth, one has to utilize it properly and thereby gain eternal profit. It may be argued that when a man leaves his money earned by sinful activities, he also leaves his sinful activities here with his money. But it is especially mentioned here in that by superior arrangement, Daivena Saditam. Although the man leaves behind him his sinful earned money, he carries the effect of it. When a man steals some money, if he is caught and agrees to return it, he is not freed from the criminal punishment. By the law of the state, even though he returns the money, he has to undergo the punishment. Similarly, the money earned by a criminal process may be left by the man when dying, but by superior arrangement, he carries with him the effect, and therefore he has to suffer the hellish life. Thank you, Prabhu. ஓகே மாதாஜி. ஸோ இங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து தப்பான வழியில அந்த பணத்தை சம்பாரிச்சு அவன் செத்து போயிட்டோன்னா அந்த பணம் கூட வர்றது அவங்க கூட. ஆனா அவன் செஞ்ச பாவம் அந்த கர்மா கூட வரும். இந்த கர்மத்தை அவன் வந்து நரகத்துல அனுபவிப்பான். ஓகே, ஸோ அதே நேரத்துல பாருங்க, இங்க வந்து அந்த பணம் வந்து அந்த தப்பான வழியில் சம்பாரிச்சு யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களும் அந்த கர்மத்தை அவங்க அனுபவிக்கும். ஸோ நம்ம இந்த உலகத்தை வாழும் போது நம்ம வந்து திருடுறோம், திருடிட்டு அந்த பொடி பட்டணும், அந்த காசை திருப்பி கொடுத்தா கூட கவர்மெண்ட் வந்து நம்மளை பனிஷ் பண்ணுவோம். ஓகே, காசு கொடுத்தனால நம்ம தப்பிச்சிட முடியாது. நம்ம காசு திருப்பி கொடுத்தோம்னா செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தப்பான வழியில சம்பாதிச்சோம்னா இந்த காசு செத்து போயிட்டு அங்கே வச்சிடலாம், எடுத்து போக மாட்டேது. ஆனா அந்த கர்மம் வந்து கூட வரணும்.
அந்த கர்மத்தான் இதனால நம்ம நரகத்துல அனுபவிப்போம். ஓகே, சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 33வது ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. Therefore, a person who is very eager to maintain his family and kinsmen simply by black methods certainly goes to the darkest region of hell, which is known as Andha Thamisra. About 3 words in this verse are very significant. Kevalena means only by black methods. Adharmena means unrighteous or irreligious. And Kudumba Bharana means family maintenance. Maintaining one's family is certainly the duty of a householder, but one should be eager to earn his livelihood by the prescribed method, as stated in the scriptures. In Bhagavad Gita, it is described that the Lord has divided the social system into 4 classifications of castes or varnas, according to quality and work. Apart from Bhagavad Gita, in every society, a man is known according to his quality and work. For example, when a man is constructing wooden furniture, he is called a carpenter. And a man who works with an anvil and iron is called a blacksmith. Similarly, a man who is engaged in the medical or engineering field has a particular duty and designation. All these human activities have been divided by the Supreme Lord into 4 varnas, namely Brahmana, Kshatriya, Vaishya, and Sudra. In Bhagavad Gita and in other Vedic literatures, the specific duties of Brahmana, Kshatriya, and Vaishya and Sudra are mentioned. Hare Krishna Prabhu. Thank you. So, தயவுசெஞ்சு சொன்ன மாதிரி நம்ம நேர்மையா சம்பாதிக்கணும். ஓகே, தர்மத்தை மூலியமா நம்ம சம்பாதிக்கணும். தப்பான வழியில நம்ம சம்பாதிக்கணும். ஏன்னா பாவம் மூலமா நரகத்துக்கு போகும். ஓகே, ஸோ அதனால இங்க இந்த ப்ராப்பர் அழகா சொல்றார். கிருஷ்ண பகவான் கீதை சொன்ன மாதிரி ஒரு சமுதாயம் 4 இதுல பிரிக்கிறா. பிராமணா, சத்திர, வைஷ்ய, சுத்திரா. அவங்க தொழில் பொறுத்த மாதிரி கிருஷ்ணா பிரிச்சிருக்கா. ஸோ அந்த மாதிரி தொழில் தர்மப்படி சாசனம் சொல்லிருக்கோ, நம்ம அந்த மாதிரி சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணும். ஓகே, தப்பான வழிய சம்பாதிக்கக்கூடாது. ஏன்னா பயங்கரமான நரகம் தன்னை காத்து இருக்கா சொன்ன மாதிரி. யாரு தப்பான வழியில சம்பாதிக்கிறது. ஓகே, கடைசி ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna Prabhu. Having gone through all the miserable, hellish conditions and having passed in a regular order through the lowest forms of animal life prior to human birth, and having thus been purged of his sins, one is reborn again as a human being on this earth. Just as a prisoner who has undergone troublesome prison life is set free again, the person who has always engaged in impious and mischievous activities is put into hellish conditions, and when he has undergone different hellish lives, namely those of lower animals like cats, dogs, and hogs, by the gradual process of evolution, he again comes back as a human being. In Bhagavad Gita, it is stated that even though a person engaged in the practice of yoga system may not finish perfectly and may fall down for some reason or other, his next life as a human being is guaranteed. It is stated that such a person who has fallen from the path of yoga practice is given a chance in his next life to take birth in a very rich family or in a very pious family. It is interpreted that rich family refers to a big mercantile family, because generally people who engage in trades and mercantile business are very rich. One who engage in the process of self-realization
or connecting with the Supreme Absolute Truth, but fell short, is allowed to take birth in such a rich family or in the family of the pious Brahmanas. Either way, he is guaranteed to appear in human society in his next life. It can be concluded that if someone is not willing to enter into hellish life, as in Tamisra or under Tamisra, then he must take the process of Krishna consciousness, which is the first-class yoga system. Because even if one is unable to attain complete Krishna consciousness in this life, he is guaranteed at least to take his next birth in a human family. He cannot be sent into hellish condition. Krishna consciousness is the purest life, and it protects all human beings from gliding down to hell to take birth in a family of dogs and hawks. Thank you, Prabhu. Hare Krishna. ஸோ இந்த புக்வாட் பாருங்க ப்ரோபாட் கடைசியா எழுதியிருக்காரு, நீட்டா எழுதியிருக்காரு ப்ரோபாட். ஓகே, ஸோ அழகா இப்ப நீங்கெல்லாம் பக்தா இருக்கீங்க. ஓகே, இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யார் கிருஷ்ண பக்தி கடைபிடிக்கிறாங்களோ இந்த ஜென்மத்துல நீங்க பூர்ணம் அடையாருனா வைகுந்தம் போறனா நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா அடுத்த பிரிவு இருந்தா நீங்களாம் பிராமணா குடும்பத்துல பிறப்பீங்க, பக்த குடும்பத்துல பிறப்பீங்களா, படகர் குடும்பத்துல பிறப்பீங்க. இருங்க, நீங்க நம்மள வந்து நரகத்துக்கு போக மாட்டோமா, கண்டிப்பா மனிதன் பிறப்பு கிடைக்குமா, பிராமணா குடும்பத்துல படகர் குடும்பத்துல அந்த மாதிரி குடும்பத்துல பிறப்போம். ஓகே, சோ பக்தர் வந்து கவலைப்பட தேவையில்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யாரு பக்தி செய்யறாங்களோ அடுத்த ஜென்மம் நிச்சயமா நரகத்துக்கு போக முடியும். ஓகே, சோ அடுத்த ஜென்மத்துல நல்ல குடும்பத்துல நீங்க பிறப்பீங்களா, அப்பதான் நீங்க பக்தி கண்டினியூ பண்ணி நீங்க பூர்ணமாக்கி நீங்க வைகுந்து போகலாம். ஓகே, அண்ட் தென் யார் நரகத்துக்கு போறாங்களோ அவங்க வந்து திருப்பி மிருகமா பிறப்பாங்க. அந்த நரகம் அனுபவிச்சு கொண்டு வெளியே வந்து அவங்க மனிதனா பிறக்க மாட்டாங்களாம். அவங்க வந்து நாய் பூனை அந்த மாதிரி பார்த்த எடுத்தா ஒரு ஜென்மம் அடுத்தடுத்து கடைசியா மனிதன் பிறப்பு கிடைக்கும். இது சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஆனா யார் வந்து கிருஷ்ண பக்தி இருக்காங்களோ அவங்க வந்து கீழே பிறப்பு எடுக்க மாட்டாங்களாம். அவங்க நிச்சயமா அடுத்த ஜென்மத்துல மனிதனா பிறப்பாங்க. அது கூட பணகளோட குடும்பத்துல பிராமணா குடும்பத்துல ஒரு வைஷ்ணவ பக்த குடும்பத்துல தான் பிறப்பு எடுப்பாங்க. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சு நண்பர்களை கொடுறேன். கடைசி 30 அத்தியாயம் முடிச்சு நம்மளுக்கு இன்னைக்கு. அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து 31வது அத்தியாயம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிரந்தர் ஸ்ரீமத் பாகவதம் ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்.